பிரியமான சகோதர சகோதரிகளே, புதியதொரு நாளிலே நாங்கள் இந்த ஞாயிற்றுக்கிழமை திருப்பலியோடு இணைந்திருக்கிறோம். ஒரு நிமிடம் எங்களை முழுவதும் ஆண்டவருக்கு ஒப்பு கொடுப்போம். இந்த திருப்பலிக்குள்ளாக வந்திருக்கிற இதை பார்த்து கொண்டிருக்கின்ற உங்களில் நிறைய பேருடைய உள்ளத்தில் பலவிதமான எண்ணங்கள் இப்பொழுது புறையோடி போய் கொண்டிருக்கும். ஆகவே இந்த திருப்பலியிலே ஆண்டவர் ஒரு விடுதலையின் செய்தி எங்களுக்கு வைத்திருக்கிறார். நம்பிக்கையோடு பக்தியாக இந்த திருப்பலியில் கலந்து கொள்வோம். உடைக்கப்பட்ட சிதைக்கப்பட்ட எங்கள் உள்ளங்களை ஆண்டவர் பாதத்தில் வைப்போம். எனக்கு அருமையானவர்களே, இந்த திருப்பலியிடத்தில் வைக்கப்படுகிற சாதாரண அப்பம், சாதாரண திராட்சை ரசம் ஆண்டவருடைய திருவுடல் திருரத்தமாக மாறுகிறது போல எங்கள் வாழ்க்கையை மாற்றக்கூடிய வல்லமையுள்ள தேவனிடத்தில் நாங்கள் வந்திருக்கிறோம். ஒவ்வொரு கடவுளாம் இறைவன் எங்களை ஆட்கொண்டு எங்களை இந்த வாழ்விலிருந்து புதியதொரு வாழ்வுக்கு இட்டுச் செல்வார் என்ற நம்பிக்கை கொள்வோம், விசுவாசம் கொள்வோம். நாம் நினைப்பதற்கும் கேட்பதற்கும் மேலாக எங்களை ஆசீர்வதிக்கிற தெய்வத்திடத்திலே எங்களை ஒப்பு கொடுத்தவராய் திருப்பலிக்குள்ளாக நாங்கள் இப்பொழுது கடந்து செல்வோம். தந்தை மகன் தூய ஆவியானவரின் பெயராலே நம் ஆண்டவராம் இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியானுடைய நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. ஆன்மாவோடும் இருப்பதாக. பிரியமான சகோதர சகோதரிகளே, திரு அவை இன்றைய நாளிலே தூய்மை மிகு மூவொரு கடவுளுடைய விழாவை கொண்டாடுகிறது. இந்த மறைப்பொருள் மிகவும் அழகானது. ஆம், எனக்கு அருமையானவர்களே, சிதைந்து போய் கிடைக்கிற உறவுகளால் முறிப்பட்டு ஒவ்வொரு கோணங்களிலும் நாங்கள் பார்க்கிற உடைவுபட்ட பிளவுபட்ட இந்த உலகத்திலே இந்த மூவொரு கடவுளுடைய விழா எங்களுக்கு புதியதொரு அர்த்தத்தை தருகிறது. எவ்வாறு ஆண்டவர் இணைந்து இந்த உலகத்திலே செயல்படுகிறாரோ அவ்வாறே அவர்களால் தேர்ந்து கொள்ளப்பட்ட பிள்ளைகளும் இணைந்து செயல்பட பெரியதொரு அழைப்பை இன்றைய விழா எங்களுக்கு கொடுக்கிறது. ஆகவே இந்த விழாவின் அர்த்தத்தை புரிந்தவர்களாய் வாழ ஆண்டவரிடத்திலே இந்த திருப்பலியிலே விசேஷ விதமாக மன்றாடுவோம். இன்றைய நாளிலும் கூட திருச்சபைக்காக விசேஷ விதமாக மன்றாடுவோம். ஆண்டவர் எவ்வாறு ஒன்றாய் இருந்து செயல்படுகிறாரோ அதே போல அவரால் இந்த உலகத்துக்கு கொடுக்கப்பட்ட திரு அவையானது பல்வேறு விடயங்களிலே பிளவுபட்டிருக்கிறது. வேறு வேறு சில சிற்சிறு சபைகளாக பிளவுபட்டிருக்கிறது. இவை அனைத்தும் ஆண்டவருடைய அன்பின் ஒரே குடையின் கீழ் வந்து ஆண்டவருக்கு சாட்சி பகர ஆண்டவருடைய அருளாசியை வேண்டி விசேட விதமாக ஜெபிப்போம். இந்த திருப்பலியை தகுந்த விதத்தில் ஒப்பு கொடுத்த ஆண்டவருடைய ஆசிரியை குறைவின்றி பெற்றுக்கொள்ள குறை குற்றங்களை எல்லாம் நினைத்து மனம் வருந்தி மன்னிப்பு கேட்டு நிற்போம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே, உங்களிடமும் நான் பாவி என ஏற்றுக்கொள்கின்றேன். ஏனெனில் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகின்றேன். எல்லாம் உள்ள இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்கள் அனைத்தையும் மன்னித்து நம்மை நிலைவாழ்வுக்கு அழைத்துச் செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும், ஆண்டவரே இரக்கமாயிரும், கிறிஸ்துவே இரக்கமாயிரும், கிறிஸ்துவே இரக்கமாயிரும், ஆண்டவரே இரக்கமாயிரும், ஆண்டவரே இரக்கமாயிரும். உன்னதங்களிலே கடவுளுக்கு மாட்சி உண்டாகுக, உலகினிலே நல்மனத்தோருக்கு அமைதியாகுக. உம்மை புகழ்கின்றோம், உம்மை வாழ்த்துகின்றோம், உம்மை ஆராதிக்கின்றோம், உம்மை மகிமைப்படுத்துகின்றோம். உமது மேலான மாட்சியின் பொருட்டு
உமக்கு நன்றி கூறுகின்றோம். ஆண்டவராகிய இறைவா, வானுலக அரசரே, எல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவா, ஒரே மகனாய் உதித்த ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, ஆண்டவராகிய இறைவா, இறைவனின் செம்மறியே, தந்தையின் திருமகனே, உலகின் பாவங்களை போக்குபவரே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்குபவரே, எங்கள் மன்றாட்டை ஏற்றருளும். தந்தையின் வலப்பக்கம் வீற்றிருப்பவரே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். ஏனெனில் இயேசு கிறிஸ்துவே, நீர் ஒருவரே தூயவர், நீர் ஒருவரே ஆண்டவர், நீர் ஒருவரே உன்னதர். தூய ஆவியாரோடு தந்தையாகிய இறைவனின் மாட்சியில் இருப்பவர் நீரே. ஆமென். மன்றாடுவோமாக. தந்தையே இறைவா, உண்மையின் வார்த்தையையும் புனிதப்படுத்தும் தூய ஆவியாரையும் உலகுக்கு அனுப்பி உமது வியத்தகு மறைப்பொருளை மானிடருக்கு வெளிப்படுத்தினீர். நாங்கள் உண்மையான நம்பிக்கையை அறிக்கையிடுவதன் வழியாக என்றுமுள்ள மூவொரு கடவுளின் மாட்சியை அறிந்து கொள்ளவும் உமது மாண்பின் பேராற்றலில் நீர் ஒருவராக இருக்கின்றீர் என ஏற்று வழிபடவும் எங்களுக்கு அருள்வீராக. உமோடு தூய ஆவின் ஒன்றுபேல் கடவுளாய் என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற அவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். முதல் வாசகம். நீதிமொழிகள் நூலிலிருந்து வாசகம். இறைவனின் ஞானம் கூறுவது: ஆண்டவர் தம் படைப்பின் தொடக்கத்திலேயே, தொல்பழங்காலத்தில் எதையும் படைக்கும் முன்னரே என்னை படைத்தார். தொடக்கத்தில் பூவுலகு உண்டாகும் முன்னே நானே முதல் நிலைநிறுத்தப் பெற்றேன். கடல்களே இல்லாத காலத்தில் நான் பிறந்தேன். பொங்கி வழியும் ஊற்றுகளும் அப்போது இல்லை. மலைகள் நிலைநாட்டப்படும் முன்னே, குன்றுகள் உண்டாகும் முன்னே நான் பிறந்தேன். அவர் பூவுலகையும் பரந்த வெளியையும் உண்டாக்கும் முன்னே, உலகின் முதல் மண் துகளை உண்டாக்கும் முன்னே நான் பிறந்தேன். வானத்தை அவர் நிலைநிறுத்தின போது, கடல் மீது அடிவானத்தின் எல்லையை குறித்த போது நான் அங்கே இருந்தேன். உலகத்தில் மேகங்களை அவர் அமைத்த போது, ஆழ்கடலில் ஊற்றுகளை அவர் தோற்றுவித்த போது நான் அங்கே இருந்தேன். அவர் கடலுக்கு எல்லையை ஏற்படுத்தி அந்த எல்லையை கடல் நீர் கடவாதிருக்கும்படி செய்தபோது, பூவுலகிற்கு அவர் அடித்தளமிட்ட போது நான் அவர் அருகில் அவருடைய சிற்பியாய் இருந்தேன். நாள்தோறும் அவருக்கு மகிழ்ச்சியூட்டினேன். எப்போதும் அவர் முன்னிலையில் மகிழ்ந்து செயலாற்றினேன். அவரது பூவுலகில் எங்கும் மகிழ்ந்து செயலாற்றினேன். மனித இனத்தோடு இருப்பதில் மகிழ்ச்சி கண்டேன். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பதிலுரை பாடல். உங்கள் பதில்: ஆண்டவரே, உமது பெயர் உலகெங்கும் மேன்மையாய் உள்ளது. ஆண்டவரே, உமது பெயர் உலகெங்கும் மேன்மையாய் உள்ளது. ஆண்டவரே, உமது பெயர் உலகெங்கும் மேன்மையாய் உள்ளது.
கைவேலைப்பாடாகிய வானத்தையும் அதில் நீர் பொருத்தியுள்ள நீலாவையும் விண்மீன்களையும் நான் நோக்கும் போது மனிதரை நீர் நினைவில் கொள்வதற்கு அவர்கள் யார்? மனித பிறவிகளை நீர் ஒரு பொருட்டாக எண்ணுவதற்கு அவர்கள் எம்மாத்திரம்? ஆண்டவரே, உமது பெயர் உலகெங்கும் மேன்மையாய் உள்ளது. ஆயினும் அவர்களை கடவுளாகிய உமக்கு சற்றே சிறியவராக்கியுள்ளீர். மாட்சியையும் மேன்மையையும் அவர்களுக்கு முடியாக சூட்டியுள்ளீர். உமது கை படைத்தவற்றை அவர்கள் ஆளும்படி செய்துள்ளீர். எல்லாவற்றையும் அவர்கள் பாதங்களுக்கு கீழ்ப்படுத்தியுள்ளீர். ஆண்டவரே, உமது பெயர் உலகெங்கும் மேன்மையாய் உள்ளது. ஆடுகள் மாடுகள் எல்லா வகையான காட்டு விலங்குகள் வானத்து பறவைகள் கடல் மீன்கள் ஆழ்கடலில் நீந்தி செல்லும் உயிரினங்கள் அனைத்தையும் அவர்களுக்கு கீழ்ப்படுத்தியுள்ளே. ஆண்டவரே, உமது பெயர் உலகெங்கும் மேன்மையாய் உள்ளது. திருத்தூதர் பவுல் உரோமியருக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம். சகோதர சகோதரிகளே, நாம் கொண்டுள்ள நம்பிக்கையின் மூலம் கடவுளுக்கு ஏற்புடையவர்களாகியுள்ள நாம் நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் வழியாக கடவுளோடு நல்லுறவு கொண்டுள்ளோம். நாம் இப்போது அருள் நிலையை பெற்றிருக்கின்றோம். இந்நிலையை அடையும் உரிமை இயேசு கிறிஸ்து மீது கொண்ட நம்பிக்கையால் தான் அவர் வழியாகவே நமக்கு கிடைத்தது. கடவுளின் மாட்சியில் பங்கு பெறுவோம் என்னும் எதிர்நோக்கில் நாம் பெருமகிழ்வு கொள்ள முடிகின்றது. அது மட்டும் அல்ல, துன்பங்களை தாங்கி கொள்வதிலும் பெருமகிழ்ச்சி கொள்கின்றோம். ஏனெனில் துன்பத்தால் மன உறுதியும், மன உறுதியால் தகமையும், தகமையால் எதிர்நோக்கும் விளையும் என அறிந்திருக்கின்றோம். அந்த எதிர்நோக்கு ஒருபோதும் ஏமாற்றம் தராது. ஏனெனில் நாம் பெற்றுள்ள தூய ஆவியின் வழியாக கடவுளின் அன்பு நாம் உள்ளங்களில் பொழியப்பட்டுள்ளது. இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா.
இருக்கிறவரும் வரவிருக்கிறவரும் எல்லாம் வல்லவருமான கடவுள் தந்தை மகன் தூய ஆவியாருக்கு மகிமை உண்டாகுக. Alleluia, 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 ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம்மான்மாவோடும் இருப்பாராக. புனித யோவான் எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. புனித யோவான் எழுதிய நற்செய்தி அதிகாரம் 16 திருவசனங்கள் 12 தொடங்கி 15 முடிய. அக்காலத்தில் இயேசு தம் சீடர்களுக்கு கூறியது, நான் உங்களிடம் சொல்ல வேண்டியவை இன்னும் பல உள்ளன, ஆனால் அவற்றை இப்போது உங்களால் தாங்க இயலாது. உண்மையை வெளிப்படுத்தும் தூய ஆவியார் வரும்போது அவர் முழு உண்மையை நோக்கி உங்களை வழிநடத்துவார். அவர் தாமாக எதையும் பேச மாட்டார், தாம் கேட்பதையே பேசுவார். வரப்போகிறவற்றை உங்களுக்கு அறிவிப்பார். அவர் என்னிடமிருந்து கேட்டு உங்களுக்கு அறிவிப்பார். இவ்வாறு அவர் என்னை மாட்சிப்படுத்துவார். தந்தையுடையவை யாவும் என்னுடையவையே, எனவேதான் அவர் என்னிடமிருந்து பெற்று உங்களுக்கு அறிவிப்பார் என்றேன். இது கிறிஸ்து வழங்கும் வாழ்வு தரும் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான சகோதர சகோதரிகளே, இன்று திரு அவை மூவொரு கடவுளுடைய விழாவை மிக ஆழமாக விமர்சையாக கொண்டாடி கொண்டிருக்கிறது. இந்த பெருவிழா எங்களுக்கு பெரியதொரு அர்த்தத்தை, பெரியதொரு ஆண்டவருடைய அந்த அற்புதமான அன்பை எங்களுக்கு வெளிப்படுத்துகிறது. எனக்கு அருமையானவர்களே, எங்களுடைய வாழ்க்கையிலே நாங்கள் சில உண்மைகளை அறிந்து கொள்ள வேண்டும். சில முழு உண்மையை நாங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். இன்றைய நாளில் ஆண்டவர் நற்செய்தியிலே சொன்னது போல, ஆவியானவர் வரும்போது அவர் உங்களை முழு உண்மையை நோக்கி வழி நடத்துவார் என்று ஆண்டவர் சொல்கிறார். பல நேரங்களிலே எங்களுக்கு உண்மை தெரியாததினாலே அல்லது நாங்கள் அறவாசி உண்மையோடு வாழ்வதனாலே தான் பல விடயங்களை குறித்து நாங்கள் சங்கடம் படுகின்றோம், சந்தேகம் கொள்கின்றோம். உண்மையாக துக்கத்தில் இருப்பதற்கு கூட காரணம் முழு உண்மை எங்களுக்கு தெரியாததனால்தான். அதனால்தான் ஆண்டவர் இன்றைய நாளில் இந்த விழாவிலே எங்களுக்கு அழைத்திருப்பது, நாங்கள் ஒவ்வொருவரும் முழு உண்மையை அறிந்தவர்களாக இருக்க வேண்டும் என்று சொல்லி. பிரியமானவர்களே, மூவொரு கடவுளுடைய இந்த விழாவிலே முதலாவதாக நாங்கள் பார்க்க வேண்டிய ஒரு விடயம் என்னவென்றால், நாங்கள் ஆண்டவர் உலகை படைத்தார், ஆண்டவர் மனிதனை படைத்தார் என்று பல இடங்களிலே வாசிக்கிறோம். எங்களுடைய வகுப்புகளிலும், விசேட விதமாக ஞாயிறு வகுப்புகளிலும் எங்களுக்கு இது சொல்லப்பட்டிருக்கும். ஆனால் உண்மையிலுமே இந்த நிகழ்வுகள் அனைத்திலும் ஆண்டவர் உலகை படைப்பதாக இருக்கட்டும், மனிதனை படைப்பதாக இருக்கட்டும், அல்லது அடிமைத்தனத்திலிருந்து மீட்டுக்கொள்கின்ற விடயங்களாக இருக்கட்டும், இந்த ஒவ்வொரு விடயங்களிலும் நீங்கள் பார்த்தீர்கள் என்று சொன்னால் ஆண்டவர் தனியாக செயல்படவில்லை. விசேட விதமாக இந்த உலக படைப்பை எடுத்துக்கொள்வோம். தொடக்க நூலிலே முதல் அதிகாரம் முதல் வசனத்தில் வாசிக்கின்ற பொழுதே அங்கே அழகான வார்த்தை இருக்கிறது. மண்ணுலகு உருவமற்று வெறுமையாகி இருந்தது, ஆழத்தில் இருள் பரவி இருந்தது, நீர்த்திரளின் மீது கடவுளின் ஆவியானவர் அசைவாடி கொண்டிருந்தார். இப்பொழுது அங்கே
ஆண்டவரை நாங்கள் பார்க்க முன்பு ஆண்டவருடைய ஆவியானவர் இருக்கின்றார் என்று பார்க்கிறோம். இப்பொழுது ஆண்டவர் உலகை படைக்க தொடங்குகின்றார். உலகை படைக்க தொடங்கிய அந்த நிமிடம் ஆண்டவருடைய ஆவியானவர் அவரோடு அந்த இடத்திலே செயல்பட்டு கொண்டிருந்தார். தூய ஆவியானவர் இருந்தார் என்று பார்க்கின்றோம். இங்கே மனிதனை படைக்கின்ற பொழுது ஆண்டவர் மண்ணால் மனிதனை உருவாக்கி ஆவியை அவனுக்குள் ஊற்றுகின்றார். அவன் முழு மனிதனாக மாறுகின்றான். அப்படி என்றால் எங்கள் வாழ்க்கை ஒழுங்காக அமைவதற்கு, எங்கள் வாழ்க்கை நாங்கள் நினைப்பது போல ஒரு ஒழுங்கான மார்க்கத்தில் செல்வதற்கு, எனக்கு அருமையானவர்களே, நாங்கள் இந்த உண்மையை அறிந்திருக்க வேண்டும். என்ன உண்மை? இங்கே பாருங்கள், உலகம் வெறுமையாக இருந்தது, ஆழத்தில் இருள் பரவி இருக்கிறது. இந்த வெறுமையான உலகத்திலே, இருள் பரவி இருக்கிற இந்த உலகத்திலே ஆண்டவர் அந்த இருளை இல்லாமல் செய்து அந்த வெறுமையை இல்லாமல் செய்கின்றார். இப்போ உருவமற்று வெறுமையாக இருள் பரவி இருக்கிற ஒரு நிகழ்வு, இதிலே உருவத்தை கொடுத்து வெறுமையை இல்லாமல் செய்து அதனிலே வெளிச்சத்தை உண்டு பண்ணுவது யாரென்றால் ஆண்டவரும் ஆவியானவரும். பல நேரங்களிலே எங்களுடைய வாழ்க்கையிலே நாங்கள் பார்க்கின்ற பொழுது சிலர் வந்து எங்களோடு பேசும் பொழுது சொல்வார்கள், எங்கள் வீட்டில் ஒரே இருளாக இருக்குது ஃபாதர், எவ்வளோதான் நாங்கள் வந்து இது பண்ணாலும் ஏதோ ஒரு வெளிச்சம் இல்லாத தன்மை, ஏதோ ஒரு இருள் பரவி இருக்கிற மாதிரி இருக்குதுன்னு சொல்லி நிறைய பேர் சொல்ல கேள்விப்பட்டிருக்கின்றோம். அடுத்ததாக எங்கள் வீட்டில் வந்து ஒரே வெறுமையாக இருக்கிறது. வெறுமைன்னு சொன்னால் ஒரு மகிழ்ச்சி இல்லை. ஏதோ நாங்கள் குடும்பமாக வாழ்கிறோம், ஆனால் அந்த குடும்பமாய் வாழ்கின்ற அந்த வாழ்க்கையிலே ஒரு வெறுமை இருக்கிறது. நாங்கள் எவ்வளோ தான் உழைத்தாலும், எவ்வளோ தான் சந்தோஷமாக இருக்க முயற்சித்தாலும் எங்களுடைய வாழ்க்கையிலே வெறுமையாக இருக்கிறது. அடுத்ததாக பாருங்கள், உருவமற்று இருக்கிறது. உருவமற்றுன்னா என்ன? ஒரு ஒழுங்கு இல்லை. சிலர் வந்து சொல்லும்போது சொல்லுவாங்க, எங்கள் குடும்ப வாழ்க்கையிலே ஒழுங்கில்லை. கணவன் கணவனாக இருப்பதில்லை, மனைவி மனைவியாக இருப்பதில்லை, பிள்ளைகள் ஏனோ தானோ என்று இருக்கின்றார்கள். அந்த குடும்பம் என்ற ஒழுங்கு எங்கள் குடும்பங்களில் இல்லை என்று சொல்லி சிலர் சொல்லுவாங்க, எங்களுக்கு ஏதோ நடந்துருச்சு அல்லது யாரோ ஏதோ பண்ணிட்டாங்க போல இருக்குது, அதனால தான் இப்படி இருக்குன்னு சொல்லி. எனக்கு அருமையானவர்களே, விவிலியம் தெளிவாக்குகிறது ஒரு விடயத்தை. உங்களுடைய வாழ்க்கை உருவமற்று ஒழுங்கில்லாமல் இருக்கிறது என்றால், உங்களுடைய வாழ்க்கை வெறுமையாக இருக்கிறது என்றால், உங்களுடைய வாழ்க்கையிலே ஏதோ இருள் பரவி இருக்கிறது என்றால் என்ன காரணம்? அங்கே ஆண்டவரும் ஆண்டவருடைய ஆவியானவருடைய அசைவாடலும் அங்கே இல்லை என்ற அர்த்தம். எனக்கு அருமையானவர்களே, ஆக எங்களுடைய வாழ்க்கை ஒழுங்காக அமைப்பதற்கு இந்த ஆண்டவருடைய ஆவியானவர் நிச்சயமாக தேவை. இப்பொழுது கடவுள் தன்னுடைய மகனை அனுப்புகின்றார். எதற்காக? தன்னுடைய மகனை அனுப்பி உலகத்தை பாவத்திலிருந்து மீட்கின்றார். நாங்கள் தொடக்கத்திலே பார்க்கின்றோம், ஆதாம் ஏவாள் ஆண்டவருடைய அன்பை இழக்கின்றார்கள். எப்படி இழக்கின்றார்கள்? அவர்களோடு இருந்த அந்த உறவு முற்றிலுமாக துண்டிக்கப்படுகிறது. அந்த அழகு துண்டிக்கப்படுகிறது. இப்போ ஆண்டவரோடு இணைந்து இருந்தால்தான் இத்தனையும் எங்களில் நடக்கும். எது? எங்கள் வாழ்க்கை ஒளிமயமானதாக இருக்கும், வெறுமையற்றதாக இருக்கும், எங்கள் வாழ்க்கையில் இருள் இருக்காது. ஆனால் இங்கே ஆதாம் ஏவாள் செய்த அந்த பாவத்தினாலே இந்த ஆண்டவருடைய உறவு முற்றிலுமாக துண்டிக்கப்பட்டதினாலே திரும்பவும் எங்கள் வாழ்க்கையிலே இருள் பரவி, திரும்பவும் எங்கள் வாழ்க்கையிலே வெறுமை ஏற்படுகிறது. ஆனால் இதை ஆண்டவர் இயேசு எங்களை பாவத்திலிருந்து மீட்கின்ற பொழுது முற்றிலுமாக அழித்து புது வாழ்க்கையை கற்பிக்கின்றார். அப்படி என்றால் எங்கள் வாழ்க்கையிலே இந்த அற்புதங்களும் அடையாளங்களும் நிகழ வேண்டும் என்றால், ஆண்டவரோடு நாங்கள் உறவோடு இருக்கின்ற பொழுது எங்கள் வாழ்க்கையில் ஏற்படுகின்ற விடயங்களை எல்லாம் ஆண்டவர் செயல்படுத்த வேண்டும் என்றால், இந்த மூவொரு கடவுளுடைய அபிஷேகத்தில் நாங்கள் வாழ வேண்டும் என்பதனை விவிலியம் அழகாக எங்களுக்கு கற்பிக்கிறது. எனக்கு அருமையானவர்களே, நாங்கள் ஆண்டவரை பார்க்க வேண்டும், ஆண்டவரை அறிந்து கொள்ள வேண்டும், ஆண்டவரை அப்பா தந்தை என்று அழைக்க வேண்டும். இந்த அப்பா தந்தை என்ற ஆண்டவரை அழைக்க எங்களுக்குள் தூண்டுவது எது? ஆவியானவர். அதான் இயேசு இன்றைய நாளில் நற்செய்தியில் அழகாக ஒரு விஷயத்தை சொன்னார்.
அவர் தானாக எதையும் செய்ய மாட்டார். என்னிடமிருந்து உங்களுக்கு அவர் பெற்று கொடுப்பார். தந்தையிடம் இருப்பதெல்லாம் என்னிடம் இருக்கிறது. ஆகவே நாங்கள் மூவரும் உங்கள் வாழ்க்கையோடு செயல்படுகிறோம் என்று சொல்லி அழகாக சொல்கிறார். எனக்கு அருமையான சகோதர சகோதரிகளே, எங்கள் வாழ்க்கையை, எங்கள் குடும்ப வாழ்க்கையை நாங்கள் சற்று சிந்தித்து பார்ப்போம். எங்கெல்லாம் உறவுகள் முறிப்பட்டு கிடைக்கிறதோ, எங்கெல்லாம் சமாதானம் இல்லையோ, எங்கெல்லாம் வெறுமையாக இருக்கிறதோ, எங்கெல்லாம் எந்தெந்த குடும்பங்கள்லாம் இருள் பரவி இருக்கிறதோ, அங்கே இந்த மூவோரின் கடவுளின் செயல்பாடு இல்லை என்று தான் அர்த்தம். எனக்கு அருமையானவர்களே, எங்கெல்லாம் ஒருவரை ஒருவர் மன்னிக்க முடியாமல் இருக்கின்றோமோ, ஏற்றுக்கொள்ள முடியாமல் இருக்கின்றோமோ, அங்கெல்லாம் மூவொரு கடவுளின் செயல்பாடு இல்லை. ஏனென்றால் ஆண்டவர் இயேசு இருக்கிற இடத்திலே அன்பு எப்பொழுதும் விதைக்கப்படும். ஆண்டவர் இயேசு இருக்கிற இடத்திலே ஆவியானுடைய செயல்பாடு கட்டாயம் நடைபெறும். ஆவியானுடைய செயல்பாடும் இயேசுனுடைய அன்பும் இருக்கிற இடத்திலே தந்தையானவர் உண்மையாக செயல்பட்டு அந்த வாழ்க்கையை மீட்டு கொள்ளக்கூடியவராயிருப்பார். ஏனென்றால் விவிலியத்திலே பல இடங்களில் பார்க்கிறோம், மக்கள் அடிமைத்தனத்திற்கு போகின்ற பொழுது வல்லமையாக அவர் மக்களை மீட்டுக் கொள்கின்றார். எப்பொழுதெல்லாம் மக்கள் பாவத்தில் விழுகிறார்களோ அப்பொழுதெல்லாம் அவர்களுக்கு புது வாழ்வு கொடுக்கின்றார். எப்பொழுதெல்லாம் இந்த மக்கள் தங்களையே இழந்து பரிதவிக்கின்றார்களோ அந்த நேரங்களிலெல்லாம் ஆண்டவர் அவர்களுக்கு மீட்பை கொடுக்கின்றார். இப்படி எல்லா இடத்திலும் மூவொரு கடவுளுடைய செயல்பாடை நாங்கள் விவிலியம் முழுவதும் காண்கின்றோம். வாக்களித்தவர் உண்மையுள்ளவர், அவர் எங்களில் செயல்பட வேண்டும் என்று சொன்னால், எனக்கு அருமையானவர்களே, மூவொரு கடவுளையும் நாங்கள் அறிந்திருக்க வேண்டும். சில நேரம் நாங்கள் கடவுளை ஆழமாக அறிந்திருப்போம், ஆனால் தூய ஆவியை நாங்கள் விட்டு விலகி வாழ்ந்து கொண்டிருப்போம். தூய ஆவிதான் இந்த உண்மையை எங்களுக்கு சொல்லிக் கொடுக்கக்கூடியவர். எனக்கு அருமையானவர்களே, அவர் தான் இந்த முழு உண்மைக்கு வழிநடத்தக்கூடியவர். தூய ஆவிதான் இந்த இயேசுனுடைய அற்புதத்தை எங்களுக்கு கொடுக்கக்கூடியவர். தாய் மரியாளுடைய வாழ்க்கையை பாருங்கள். தாய் மரியாளுடைய வாழ்க்கையிலே அவ்வளோ கஷ்டங்கள், துன்பங்கள், வேதனைகள் கூடாக தாய் மரியாள் வாழ்க்கையை கடந்து சென்றாள். ஆனால் அவளுக்குள் பொழியப்பட்ட அந்த ஆவி அனைத்தையும் சரி செய்து திருச்சபையின் தாயாக அவளை மாற்றுகின்றார். அதே போல புனிதருடைய வாழ்க்கையை பாருங்கள். எல்லா புனிதருடைய வாழ்க்கையிலும் ஆண்டவர் செயல்பட்ட அதே ஒரு வேகத்திலே அவர்களுக்குள்ளிருந்த ஆவியானுடைய செயல்பாடு அவர்களை மாற்றுகிறது. ஆகவே இன்றைய நாளிலே நாங்கள் விசேட விதமாக ஜெபிப்போம். எங்களுடைய குடும்பங்களிலே இந்த மூவொரு கடவுளுடைய அபிஷேகம் வர வேண்டும், ஆவியானுடைய அபிஷேகம் வர வேண்டும். ஆண்டவருடைய அந்த வருகை, அந்த ஆண்டவருடைய வருகை எங்கள் குடும்பங்களிலே இருக்க வேண்டும். இந்த மூவொரு கடவுளுடைய பிரசன்னம் எங்களிலே இருக்கின்ற பொழுது, இயேசுனுடைய பிரசன்னம், ஆவியானுடைய பிரசன்னம் இருக்கின்ற பொழுது, நிச்சயமாக ஆண்டவர் எங்களுக்கு கொடுக்க வேண்டிய அந்த அபிஷேகத்தை கொடுத்து எங்களையும் மாற்றி அமைப்பார் என்று நாங்கள் விசுவாசம் கொள்வோம். ஆக விசேஷ விதமாக இன்றைய நாளிலே இந்த மூவொரு கடவுளுடைய விழாவிலே நாங்கள் எங்கள் குடும்பத்தை ஒப்புக்கொடுத்து ஜெபிப்போம். எங்களுடைய குடும்பத்தின் ஒற்றுமைக்காக, எங்களுடைய சமுதாயத்தினுடைய ஒற்றுமைக்காக, எவ்வாறு தந்தை மகன் தூயாவி இணைந்து இந்த உலகத்தை மீட்டு ரட்சித்து புதியதொரு வாழ்க்கையை நடத்துகின்றார்களோ அதே போல நாங்களும் எங்கள் ஒற்றுமையை வளர்த்தவர்களாக வாழ நாங்கள் ஜெபிப்போம். இன்னும் அதிகமாக தூய திரு அவைக்காக நாங்கள் ஜெபிப்போம். திரு அவை பல்வேறு விதங்களிலாலே பிளவுபட்டிருக்கிறது. சிறு சிறு சபைகளாக பிளவுபட்டிருக்கிறது, குழுக்களாக பிளவுபட்டிருக்கிறது. ஏன் எங்களுடைய பங்குகளிலும் கூட இந்த ஒற்றுமையின் நுகத்தை அனுபவிக்காமல் நாங்கள் பிரிந்திருக்கின்றோம். ஆகவே இந்த மூவொரு கடவுளுடைய விழாவிலே அவருடைய ஆசீர்வாதத்தினாலே, அபிஷேகத்தினாலே நாங்கள் அனைவரும் இணைந்து பயணிக்கக்கூடிய ஆவியினுடைய வார்த்தை கேட்டு இந்த நாளில் விசேட விதமாக ஜெபிப்போம். தந்தை மகன் தூய ஆவியானுடைய பெயராலே ஆமென். பிரியமானவர்களே, மூவொரு கடவுளை நாங்கள் முழுவதுமாக நம்பியிருக்கின்றோம். அந்த கடவுளையே எங்கள் வாழ்வில் செயல்படுகிறார் என்று நாங்கள் இப்பொழுது இந்த நம்பிக்கையின் அறிக்கையிலே ஆண்டவரை பார்த்து அறிக்கையிட்டு எங்களுடைய விசுவாசத்தை நாங்கள் இன்னும் ஆழப்படுத்திக் கொள்வோம். ஒரே கடவுளை நம்புகின்றேன்,
விண்ணகமும் மண்ணகமும் காண்பவை காணாதவை யாவும் படைத்த எல்லாம் வல்ல தந்தை அவரே, கடவுளின் ஒரே மகனாய் உதித்த ஒரே ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவையும் நம்புகின்றேன். இவர் காலங்களுக்கெல்லாம் முன்பே தந்தையிடமிருந்து பிறந்தார். கடவுளினின்று கடவுளாக, ஒளியின்று ஒளியாக, உண்மை கடவுளினின்று உண்மை கடவுளாக உதித்தவர். இவர் உதித்தவர் உண்டாக்கப்பட்டவர் அல்ல, தந்தையோடு ஒரே பொருளானவர். இவர் வழியாகவே யாவும் படைக்கப்பட்டன. மனிதர் நமக்காகவும் நம் மீட்புக்காகவும் விண்ணகமிருந்து இறங்கினார். தூய ஆவியால் கன்னிமரியாவிடம் உடலெடுத்து மனிதரானார். மேலும் நமக்காக போந்தியு பிலாத்தின் அதிகாரத்தில் சிலுவையில் அறையப்பட்டு பாடுபட்டு இறந்து அடக்கம் செய்யப்பட்டார். மறைநூல்களின்படி 3ஆம் நாள் உயிர்த்தெழுந்தார். விண்ணகத்திற்கு எழுந்தருளி எல்லாம் வல்ல தந்தையின் வலப்பக்கம் வீற்றிருக்கின்றார். வாழ்வோரையும் இறந்தோரையும் தீர்ப்பிட மாட்சியுடன் மீண்டும் வர இருக்கின்றார். அவரது ஆட்சிக்கு முடிவிராது. தந்தையிடமிருந்தும் மகனிடமிருந்தும் புறப்படும் ஆண்டவரும் உயிரளிப்பவருமான தூய ஆவியாரை நம்புகின்றேன். இவர் தந்தையோடும் மகனோடும் ஒன்றாக ஆராதனையும் ஆட்சியும் பெறுகின்றார். இதை வாக்கினர்கள் வாயிலாக பேசியவர் இவரே. ஒரே புனித கத்தோலிக்க திருத்தூதர் வழிபெறும் திரு அவையை நம்புகின்றேன். பாவ மன்னிப்புக்கான ஒரே திருமுழுக்கை ஏற்றுக்கொள்கின்றேன். இறந்தோரின் உயிர்ப்பையும் வரவிருக்கும் மறுவுலக வாழ்வையும் எதிர்பார்க்கின்றேன். ஆமென். இந்த நம்பிக்கை விசுவாசத்தோடு எங்களுடைய ஜெபங்களையும் ஆண்டவர் பாதம் வைப்போம். இறை அச்சமே ஞானத்தின் தொடக்கம் என்றுரைத்த எம் இறைவா, திரு அவையின் திருத்தந்தை முதல் பொதுநிலையினர் ஆகிய அனைவரும் மூவொரு கடவுளை போன்று ஒற்றுமையின் அடையாளமாகவும் சமத்துவத்தின் சங்கமமாகவும் ஒருங்கிணைந்து செயல்பட வேண்டிய ஞானத்தையும் புரிதலையும் பெற்று திரு அவை சிறப்புடன் திகழ தேவையான ஆற்றலை நிறைவாக பொழிந்திட வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். அருளிலும் அன்பிலும் நட்புறவிலும் ஒன்றிணைந்திருக்கும் எம் இறைவா, எங்கள் குடும்பங்களில் இறை அருளின் துணையோடு இறை அனுபவத்தை பெற்றிட உம்மை போல் ஒன்றாய் ஒற்றுமையுடன் வாழவும், உண்மையான கிறிஸ்தவராக எப்போதும் கடவுளோடும் பிறரோடும் உறவோடு வாழ எமக்கு தேவையான வரங்களை தர வேண்டி இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். உலகின் ஒளியே இறைவா, உலகில் தோன்றும் ஒவ்வொரு மனிதரையும் ஒளிர்விக்கின்றவர் நீரே. எங்கள் இதயங்களையும் ஒளிர்வித்தருளும். உமது வார்த்தையாலும் உணவாலும் ஊட்டம் பெற்று நாங்கள் எப்பொழுதும் உமக்கு உகந்தவற்றையே நாடவும், பிறரை நேர்மையான உள்ளத்தோடு அன்பு செய்து வாழ இறைமகன் இயேசுவின் வழியாக இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். அன்பின் தந்தையே இறைவா, வர்பம் தொலைக்காட்சிக்கு பல்வேறு விதங்களில் உதவிய அனைவரையும் ஆசீர்வதித்தருளும். விசேட விதமாக இன்றைய நாளில் திருப்பலியில் நேரடியாக கலந்து கொள்ள முடியாமல் பல்வேறு நோய்களாலும் இன்னல்களாலும் அவதிப்படுபவர்களையும் வீடுகளிலிருந்து இத்திருப்பலியில் கலந்து கொண்டவர்களையும் ஆசீர்வதித்து சுகம் தர வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். எங்களுடைய சொந்த தேவைகளுக்காகவும் நாங்கள் ஜெபிப்போம். இவை அனைத்தையும் எங்கள் ஆண்டவராம் கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவரே, அனைத்துலகின் இறைவா, நீர் வாழ்த்த பெறுவீராக. ஏனிலும் உமது வல்லமையிலிருந்து நாங்கள் இந்த அப்பத்தை பெற்றுள்ளோம். நிலத்தின் விளைவும் மனித உழைப்பின் பயனுமான இந்த அப்பத்தை உமக்கு ஒப்புக் கொடுக்கிறோம். இது எங்களுக்கு வாழ்வளிக்கும் அப்பமாக மாறும். இறைவன் என்றென்றும் வாழ்த்த பெறுவாராக.
ஆண்டவரே, அனைத்துலகின் இறைவா, நீர் வாழ்த்த பெறுவீராக. ஏனிலும் உமது வல்லமையிலிருந்து நாங்கள் இந்த ரசத்தை பெற்றுள்ளோம். திராட்சை செடியும் மனித உழைப்பின் பயனுமான இந்த ரசத்தை உமக்கு ஒப்புக் கொடுக்கிறோம். இது எங்களுக்கு ஆன்மீக பாடமாக மாறும். இறைவன் என்றென்றும் வாழ்த்த பெறுவாராக. சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பலி எல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவனுக்கு ஏற்றதாக இருக்கும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்தின் நலன்களுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, எங்கள் இறைவா, உமது பெயரை மன்றாடி நாங்கள் ஒப்புக்கொடுக்கும் எங்கள் பணியின் காணிக்கைகளை தூய்மைப்படுத்தி அருளும். இதன் வழியாக எங்களையே உமக்கு உகந்த நிலையான காணிக்கையாக மாற்றுவீராக. எங்கள் ஆண்டவராம் கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இது எங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியுமானதே. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாம் உள்ள இறைவா, இந்நாள் எவ்விடத்தில் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதி நீதியுமாகும், எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். உம்முடைய ஒரே பேரான மகனோடும் தூய ஆவியானவரோடும் ஆழ்வகையில் ஒருவராய் இராமல் மூவராய் இருந்தாலும் இறைத்தன்மையில் ஒரே கடவுளாயும் ஒரே ஆண்டவராகவும் நீர் இருக்கின்றீர். ஏனெனில் நீரே வெளிப்படுத்தியதால் உமது மாட்சி பற்றி நாங்கள் நம்புவதையே உம் மகனை குறித்தும் தூய ஆவியானவரை குறித்தும் எத்தகைய வேறுபாடுமின்றி நம்புகின்றோம். இவ்வாறு உண்மையான நிலையான கடவுள் தன்மையை நாங்கள் அறிக்கையிடும் போது ஆழ்வகையில் தனித்தன்மையும் இறை இயல்பில் ஒருமையும் மாண்பில் சமத்துவத்தையும் போற்றுகின்றோம். ஆகவே வானதூதர்களும் முதன்மை வானதூதர்களும் செருபீன்களும் செராபீன்களும் உம்மை புகழ்ந்து நாள்தோறும் முடிவின்றி ஆர்ப்பரித்து ஒரே குரலாய் சொல்வதாவது: தூயவர் தூயவர் தூயவர், வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய தூயாவியை பொழிந்து காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடருக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வனமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடருக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வரும் அளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம்.
ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தை உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். திருமுன்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் அது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்களுடைய திருத்தந்தை 14ஆம் லியோ, எங்களுடைய ஆயர் மெல்கம் ரஞ்சித் தாண்டகை, எல்லா திருநிலராகிய அனைவரோடும் ஒரு திரு அவை அன்பின் நிறைவு பெறச் செய்தருளும். மேலும் உயிர்த்தலும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து திருமுக ஒளியினுள் ஏற்றல்லும் எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியாக, அவருடைய கணவரான புனித ஜோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராய் இருந்தோராகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலைவாழ்வில் பங்கு கொள்ள தகுதி பெற்று திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமரள உம்மை மன்றாடுகின்றோம். மூவொரு கடவுள் எங்கள் வாழ்வில் செய்து வருகிற எல்லா அற்புதங்களையும் நினைத்து கொண்டு மூவொரு கடவுளை இவ்வாறு நாங்கள் போற்றி மகிழ்வோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியானவருடைய ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாற்றியும் என்றென்றும் உமக்கு உரியதே. கடவுளை அப்பா தந்தை என்று அழைத்து மன்றாடுவோம். ஆவியினுடைய அனுகரத்தினாலே பிள்ளைகள் அனைவரும் அப்பா என்று அழைக்கின்ற உரிமையை பெறுகின்றோம். ஆகவே விண்ணுக்குள்ளில் இருக்கிற ஆண்டவர் எங்கள் ஒவ்வொருவரையும் ஆட்கொண்டு எங்கள் தேவைகளை எல்லாம் ஆண்டவருடைய ஆவியினுடைய வரத்தினாலே நிறைவு செய்யும்படியாக நாங்கள் ஜெபம் செய்வோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதையும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுணர்ல உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியினால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போது விடுதலை பெற்று யாதொரு கலக்கம் இன்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காகவும் எம்மைப்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கிறேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கின்றேன் என்று திருத்துதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி திருவுளத்திற்கு ஏற்ப அதற்கு அமைதியும் ஒற்றுமையை அளித்தொள்வீராக. என்று வாழ்ந்து ஆட்சிகின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. நாம் ஒருவரோடு ஆண்டவருடைய அமைதியை பகிர்ந்து கொள்வோம். உங்களுக்கு சமாதானம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கம் வையும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கம் வையும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எமக்கு அமைதி அருளும். இதோ இறைவனுடைய செம்மறி, இதோ உலகின் பாவங்களை எல்லாம் போக்குகின்றவர். செம்மறி விருந்துக்கு அழைக்கப்பெற்ற நாங்கள் பேறு பெற்றவர்கள். ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தர நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். கிறிஸ்துவனுடைய திருவுளத்தினை பார்க்க ஆன்மீக நற்கருணை சிவம்.
நற்கருணையில் உயிருடலாக வீற்றிருக்கும் ஆண்டவராகிய இயேசுவே, இத்தருணத்தில் அருட்சாதன வடிவில் உம்மை பெற்றுக்கொள்ள இயலாததால் நான் உம்மை ஆன்மீக ரீதியில் பெற்றுக்கொள்ள மிகுந்த ஆசையாயிருக்கின்றேன். ஆண்டவராகிய இயேசுவே, என் உள்ளத்தில் எழுந்தருளி வாரும். ஆமேன். வழிகாட்டும் என் தெய்வமே, துணையாக எண்ணில் வாருமே. வழிகாட்டும் என் தெய்வமே, துணையாக எண்ணில் வாருமே. நதி மீது அலைநாடும் மகள் போலவே கதியேதும் தெரியாமலே நான் தடுமாறும் நிலை பாருமே. அன்பாகி அருளாகி என்னோடு ஒன்றாகி துயரோடு போராடும் என் வாழ்வின் நலமாகி என்னை தாங்கும் என் தெய்வமே, என் நிழலாக எழும் தெய்வமே. வழிகாட்டும் என் தெய்வமே, துணையாக எனில் வாருமே. நீங்கள் பிள்ளைகளாய் இருப்பதால் கடவுள் தம் மகனின் ஆவியை உங்கள் உள்ளங்களுக்குள் அனுப்பியுள்ளார். அந்த ஆவி அப்பா தந்தையே என கூப்பிடுகிறது. இறைவனுக்கு நன்றி கூறி நாங்கள் மன்றாடுவோம். ஆண்டவரே எங்கள் இறைவா, நாங்கள் நிலையான தூய மூவொரு கடவுள் தன்மையாம் பாகுபாடற்ற ஒருமையும் அறிக்கையிடுகின்றோம். அதனால் நாங்கள் உட்கொண்ட இத்திரு உணவு எங்களுக்கு உடல் உள்ள நலனை அளிப்பதாக எங்கள் ஆண்டவராம் கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூய ஆவி உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து பாதுகாத்து வழிநடத்துவாராக. ஆமென். இறைவனுக்கு சாட்சிகளாக சென்று வாழுங்கள். திருப்பலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு நன்றி. மூவொரு இறைவா, வாழிய மூவொரு இறைவா, தூய மூவொரு இறைவா, இறைவா, வாழிய மூவொரு இறைவா, வாழிய மூவொரு இறைவா. பிரியமான சகோதர சகோதரிகளே, இந்த திருப்பலியை ஒளிபரப்பு செய்வதற்கு தங்களுடைய காணிக்கைகளினாலும் செபத்தினாலும் உதவி செய்த அனைத்து குடும்பங்களுக்கும் இறை ஆசிரை நிறைவாக கிடைக்க வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கின்றோம். வேவும் தொலைக்காட்சியிலே எங்களுடைய திருப்பலிகளையும் இன்னும் ஏராளமான நிகழ்ச்சிகளையும் தொடர்ந்து ஒளிபரப்பு செய்வதற்கு உங்களுடைய ஒத்துழைப்புகளை நாங்கள் இன்னும் அதிகமாக எதிர்பார்க்கின்றோம். எங்களுக்காக உங்களுடைய ஒத்துழைப்புகளையும் செபத்தையும் தருமாறு கேட்டுக்கொள்கின்றோம். அத்தோடு இன்றைய நாளிலே வீடுகளிலிருந்து நேரடியாக இந்த திருப்பலியோடு இணைந்து கொண்ட உங்கள் ஒவ்வொரு குடும்பங்களையும் ஆண்டவர் தாமே நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. வாழிய மூவொரு இறைவா, வாழிய மூவொரு இறைவா, தூய மூவொரு இறைவா, இறைவா, வாழிய மூவொரு இறைவா, இணைந்த மூவொரு இறைவா, இறைவா, வாழிய மூவொரு இறைவா.
அர்ச்சிக்கும் மூவோர் இறைவா இறைவா வாழிய மூவோர் இறைவா அர்ச்சிக்கும் மூவோர் இறைவா இறைவா வாழிய மூவோர் இறைவா படைக்கும் மூவோர் இறைவா இறைவா வாழிய மூவோர் இறைவா வாழிய மூவோர் இறைவா வாழிய மூவோர் இறைவா. அச்சஸ்ட சிலுவை அடையாளத்தினாலே எங்கள் சத்துருக்களிடமிருந்து எங்களை இரட்சித்துக் கொள்ளும் எங்கள் சர்வேஸ்வரா பிதா சுதன் பரிசுத்த ஆவியின் பெயராலே ஆமென்.